லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 24வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அங்கே இளைய குமாரனை குறித்ததான ஒரு சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. இந்த 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 இளைய குமாரனுடைய சப்ஜெக்ட் என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கதான அந்த ஓமையினுடைய கதை என்ன அப்படின்னா, இயேசு இந்த ஓமையை சொல்கிறாரு. ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு 2 குமாரர்கள். ஒருவன் இளையவன், ஒருவன் மூத்த பிள்ளை. இந்த இளைய குமாரன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் தகப்பனிடத்தில் போய் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு தகப்பனிடத்தில் கேட்குறான். தகப்பன் அவனுடைய பங்கை ஆசி அவன் பங்கிட்டு கொடுத்துட்டார். அந்த பங்கை எடுத்துக்கிட்டு அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை என்ன செஞ்சிட்டாரான், அழிச்சு போட்டுட்டான். இப்போ ஒன்றும் அவன் கையில் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது வேலை செஞ்சு அவன் சாப்பாட்டுக்கு வயிற்ற கழுவுவதற்கு ஏதாவது செய்யணுங்கிற சூழல் வந்த உடனே அவன் போய் வேலை செய்கிறான். அப்படி செஞ்ச வேலையில் ஒரு வேலை என்னென்னா இந்த பன்னி மேய்க்கிற வேலை. அந்த இடத்துல பன்னி சாப்பிட்றதான தவிடு தான் அவனுக்கு உணவாக என்ன செய்ததான் கிடைத்தது. அந்த இடத்துல அவன் உணர்வடைகிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல ஆகாரம் என்ன செய்யுது இருக்கு, ஆனால் நான் பிள்ளை அந்த இடத்துல வந்து நான் பாருங்க இப்படி தவிடு சாப்பிட்டுட்டு இருக்கிறேனே அப்படின்னு அவன் உணர்ந்து மனம் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு நான் போகிறேன்னு வரான். அப்படி வரும்போது பாருங்க வசனம் சொல்லுது, இவன் தூரத்தில் வருகிறதை தகப்பன் கண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு என்ன செஞ்சாராம், வெல்கம் பண்ணாராம். தகப்பன் அப்போ எப்படா என் புள்ள திருப்பி வருவான்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. புள்ள வந்த உடனே போய் சேர்த்து கொண்டு அப்படியே அவனை என்ன செஞ்சிட்டாரு, கூப்பிட்டு போய் உடனே பயங்கரமான செலிப்ரேஷனை ஏற்படுத்துறார். அவனுக்கு மோதிரம் போடுங்க, புது சட்டை போடுங்க, பாதரட்சியை போடுங்க, கன்று அடித்து சாப்பாடு போடுங்க, இப்படி ஒரு செலிப்ரேஷன் கிரியேட் பண்ணிட்டார். இதுதான் நடந்த சொல்லப்பட்ட அந்த ஓமையில் இருக்கிறதான சாராம்சம் நிறைந்ததான கதை. சரி, இதில் இருந்து கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இன்னைக்கு செய்திக்கு நான் ஏற்படுத்திய அந்த கொடுத்த தலைப்பு என்னன்னா, தி சன் அண்ட் தி ஃபாதர், தி சன் அண்ட் த ஃபாதர். இதுதான் இன்னைக்கு செய்திக்கான தலைப்பு. அப்போ நம்ம இன்னைக்கு மகனை குறித்தும் அறிந்து கொள்ள போகிறோம், தகப்பனை குறித்தும் அறிந்து கொள்ள போகிறோம். உலகத்தில் பாருங்க, சபையாகிய ஜனங்கள் நாம தான் இன்னைக்கு சன் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த ஃபாதர், ஹீ இஸ் அவர் என்ன சொல்றது, பரம தகப்பன். இயேசுவாகிய அந்த பரம தகப்பன். உலகத்தில் நமக்கு தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க, அப்பா அம்மா இப்படி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம்முடைய பரம தகப்பன், அது அவர் சிறந்த தகப்பன். அல்லேலூயா. அப்போ அந்த சிறந்த தகப்பனை குறித்து விசுவாசிகள் என்னும் அடிப்படையில் இருக்கிற பிள்ளைகளாகிய நாம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் செய்திக்கு இப்படி தலைப்பு கொடுத்துருக்கிறேன், த சன் அண்ட் த ஃபாதர். சரி, அப்போ முதல்ல நம்ம சன்னை குறித்து அறிந்து கொள்வோம், மகனை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த ஓமைக்கு ஏற்ப நம்ம சொல்லணும்னா இளைய மகனை குறித்து நம்ம என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. சார், இளைய மகன் இடத்துல காணப்பட்ட 3 குணங்கள், தகப்பன் இடத்துல காணப்பட்ட 3 குணங்கள், இதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஒன்று, இளைய மகன் இடத்துல இருந்ததான அந்த அந்த ஸ்வாவத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, லூக்கா 15:12 வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன்ட்ட போய் இளைய மகன் ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இது இட்ஸ் அ கமாண்டிங் வேர்ட் சென்டென்ஸ். தர வேண்டும், ரெக்வெஸ்ட் பண்ணல. பா, அண்ணனுக்கும் எனக்கும் பங்கு, என் பங்கு எனக்கு கொடுக்குறீங்களா, கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இளைய மகன் போய் என்ன செய்யல, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கல, கமாண்ட் பண்றான், நீர் எனக்கு தர வேண்டும்.
இது எதை காண்பிக்கிறதுனா, the son is a rebellious son. அவன் முரட்டாட்டம் உள்ள மகன். தகப்பனுக்கு விரோதமாய் ரிபல்லியஸ், அவன் தகப்பனோடு ஒத்து போகாதபடிக்கு, தகப்பன் சொல்றதை கேட்காதபடிக்கு, இவன் சுயமாய் சிந்தித்து செயல்படுகிற, இவன் சுயமாய் இவன் விரும்புகிறத செய்யக்கூடியதான மகன். இளைய மகனை குறித்து வேதம் நமக்கு அப்படி காண்பித்து கொடுக்கு. ஒருவேளை நல்ல மகனாக இருந்திருந்தா தகப்பன்கிட்ட போய் எனக்கு ஒரு இப்படி ஆசை இருக்குது, இப்படி ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த பங்கில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை வைத்து நான் ஏதாவது செய்து கொள்வேன் அப்படின்னு கேட்டுருந்துருப்பான். ஆனால் இவன் அப்படியெல்லாம் கேட்கல. நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் ஆயத்தம் அல்ல, மாறாக எனக்கு தர வேண்டிய பங்கு என்ன செய்யும், கொடும் அப்படின்னு தான் கேட்கும். ரிபல்லியஸ் சன். அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட இந்த ரிபல்லியஸ் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து விடுகிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, தகப்பன் நம்ம கூட என்ன பேசுகிறாரோ, தகப்பனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக செய்யாதபடிக்கு, வாழாதபடிக்கு, நாம் நம்முடைய இஷ்டமா, நம்மளுடைய விருப்பமா, நமக்கு எது பிடித்திருக்கிறதோ அதன்படி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அதைத்தான் வேதம் சொல்லுது, ரிபல்லியஸ் சன். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் இந்த நிலையில தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல, கீழ்படுகிறதில்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ தன்னை அர்ப்பணிக்கிறதில்ல. அவங்களுக்கு ஒரு ஐடியா, அவங்களுக்கு ஒரு விருப்பம், அவங்களுக்கு ஒன்று யோசிச்சு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சில உலகத்தின் பிரியம், அவங்களுக்கு சில காரியங்கள் மீது மோகம், அவங்களுக்கு சில காரியங்களின் மீது இச்சை, இதைத்தான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்காம தங்கள் சுயமாய் தங்கள் இஷ்டமா வாழ விரும்புகிறவர்களைத்தான் வேதம் சொல்லுது, இளைய மகனை போல இவர்கள் முரட்டாட்டமுள்ள பிள்ளைகள். தகப்பன் சொல்றத கேட்கறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கே செய்யறது. சபையே, தேவன் அதை நம்மிடத்துல விரும்புவது இல்லை. அந்த தகப்பனுக்கு எத்தனை வருத்தம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இளைய மகன் போய் இப்படி ஒரு முரட்டாட்டமான செயலை செய்யும்போது தகப்பனுக்கு எத்தனை வேதனை இருந்திருக்கும். இத்தனை நாட்கள் அந்த பிள்ளைய நேசித்து அன்பு காட்டி நடத்தி வந்ததான அந்த தகப்பனுக்கு பிள்ளை இந்த மாதிரி வந்து தான் சொல்றதை கேட்காம அது தன் இஷ்டமா செயல்படுதுன்னு நினைக்கும் போது அந்த தகப்பனுடைய உள்ளமெல்லாம் வேதனைப்பட்டிருக்கும், அந்த தகப்பனுடைய உள்ளமெல்லாம் கலங்கி இருக்கும். ஐயோ, என் பிள்ளை இப்படி இருக்கிறதே என்று தகப்பன் கலங்கி இருந்திருப்பார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய தகப்பனை நம்ம கலங்க வைக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்காம, அவருடைய வார்த்தையின்படி வாழாம எப்போதெல்லாம் நம்முடைய ஜீவியம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மளை குறித்து நம்முடைய தகப்பன் என்ன செய்யறாரு, துக்கப்படுகிறார். அப்ப நம்முடைய தகப்பன் நம்மளை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தகப்பன் சொல்லுகிறபடி செயல்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அது வெளியேற பெற்ற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம் இளைய மகனுடைய சுபாவம். இந்த மகனுடைய அடுத்த சுபாவத்தை பாருங்க, 13வது வசனத்துல சொல்லி இருக்கு, லூக்கா 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ரெஃப்யூசிங் சன். முதல்ல ரிபல்லியஸ் சன் பார்த்தோம், அடுத்து அவனுடைய கேரக்டர் ரெஃப்யூசிங் சன். என்னன்னா, நீதியாய் வாழ்கிற வாழ்க்கையை புறக்கணித்த மகன், துன்மார்க்கமாய் வாழ்வதை தெரிந்து கொண்டவன், நீதியின் வாழ்க்கையை அவன் ரெஃப்யூஸ் பண்றான், அதை புறக்கணிக்கிறான், அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறான். இவன் ஆஸ்தி அப்பாட்ட இருந்து பங்கு போட்டு வாங்கிட்டு போனானே, போன இடத்துலயாவது நீதியின் வாழ்க்கை வாழ வேண்டும், அதை வைத்து நல்லா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்திருக்க வேண்டாமா? அப்படி ஒரு விருப்பமுடையவனா அவன் வாழ்ந்திருக்க வேண்டாமா? ஆனா போன இடத்துல எப்படி வாழ்ந்தானா? வேதம் சொல்லுது, அவன் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி
அப்படின்னா நீதியாய் வாழ்வதை என்ன செஞ்சான்? புறக்கணித்தான். நம்ம நீதியின் வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நீதியின் வாழ்க்கை வாழும்படியே நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், நீதியின் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், தகப்பன் நம்மளை சிட்சிக்கிறது எதுக்குங்க? நம்மளை பிடிக்கலையா? இல்லை, நம்மளை என்ன செய்ய பார்க்குறாங்க? நீதியின் வாழ்க்கையில் நடத்த விரும்புகிறார். ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் அதை செய்றார், இதை செய்றார், எனக்கு எதுவுமே செய்யலை. நீதியின் வாழ்க்கையில் நடத்த விரும்புகிறார். தகப்பன் நேசிக்கிற புத்திரனை என்ன செய்யறாங்களா? சிட்சிக்கிறார். அன்பு, அதன் அடிப்படையில் அதை செய்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு நீதியின் வாழ்க்கை வேண்டாம், இப்படி அடிபட்டு இப்படி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நீதியின் வாழ்க்கை வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை புறக்கணிச்சிட்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு அநேகர் துணிந்து விடுகிறார்கள். இன்னைக்கு அதை நம்மோடு கூட பேசுறாரு. இளைய மகன் அல்ல, இளைய மகன் அல்ல, தேவன் விரும்புகிற, பரம தகப்பன் விரும்புகிற நீதியின் வாழ்க்கை வாழ்கிற பிள்ளையாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மூன்றாவது பாருங்க, இந்த நேச்சர், இளைய மகனுக்கு இருந்த நேச்சர் பாருங்க. லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் ரிபலியஸ் தான், முரட்டாட்டமானவன் தான். இவன் ரெஃப்யூசிங் சன் தான், புறக்கணிக்கிறவன் தான். ஆனா இவன்ட்ட இன்னொரு குணம் இருந்ததுங்க. அது என்ன குணம் தெரியுமா? ரிட்டர்னிங் சன், திரும்பி வருகிற மகன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மகனை குறித்து ஒரு 80% துக்கம் இருந்தா கூட 20% அவனை குறித்து ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அது என்ன மகிழ்ச்சினா, இவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. ரிட்டர்னிங் சன், திரும்பி தகப்பனை தேடி வந்ததான மகன், திரும்பி தகப்பனிடத்துல போகணும்னு எண்ணிய மகன், ரிட்டர்னிங் சன். எங்க தேவனுக்கு விரோதமா நம்ம செயல்பட்டிருக்கலாம், கீழ்ப்படியாம போயிருந்திருக்கலாம், நீதியின் வாழ்க்கையை புறக்கணிச்சிருந்திருக்கலாம். இருந்துட்டு போகட்டும், இப்போ ஒரு வாய்ப்பை தேவன் தர்றாரு. ரிட்டர்னிங் சன்னா மாறிடணும். மீண்டும் தகப்பனை தேடி ஓடி வருகிற பிள்ளையா என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். அதுதான் அந்த இளைய மகனை காப்பாத்துச்சு. அதுதான் அந்த இளைய மகனை மீண்டும் அவனுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது. அதுதான் அந்த இளைய மகனை ஆசீர்வதித்தது. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, கடந்தது கடந்து போகட்டும். நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன், இப்படியெல்லாம் இருந்துட்டேன், இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தது, முரட்டாட்டம் இருந்தது, அது இருந்தது, புறக்கணிச்சிட்டேன். Let everything go away. எல்லாம் போகட்டும். இப்போ தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போதே மீண்டும் திரும்பி வந்துட்டா அந்த தகப்பன் சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் அன்புள்ள தகப்பன், அவர் அன்புள்ள தகப்பன், அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பன். அதனால நம்ம திரும்பி வந்துட்டா போதும், அவர் நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரா? சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. திரும்பி வருகிற மகனை அவர் சேர்த்து கொள்ளுகிறார். இந்த 3 சுபாவங்கள் இந்த இளைய மகனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் சபையின் இடத்துல இந்த முதல் 2 சுபாவங்கள் வேண்டாம் என்றோம், இந்த 3வது சுபாவத்தை இருக்கிற அந்த பிள்ளைகளாக நம்மளை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. ரெபலியஸ் வேண்டாம், ரெஃப்யூசிங் வேண்டாம், ஆனால் ரிட்டர்னிங் வந்துருட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இது இளைய மகனுடைய சுபாவம். இப்போ அடுத்து மிக வேகமாக தகப்பனுடைய சுபாவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். லூக்கா 15:20 மீண்டும் வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். Hallelujah. Father who restores, மீண்டும் ஒரு
புது உறவை ஏற்படுத்துகிற தகப்பன். பழசெல்லாம் மறந்து, என்ன பழசு? காசை, ஆஸ்தியை பிடுங்கிட்டு போனது, ஆஸ்தியை போய் அழித்து போட்டது, துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணது, எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதிய உறவுக்குள்ளாய் சேர்த்து கொள்ளுகிற தகப்பன் அவர். அல்லேலூயா. இந்த பிரயாசம் எதனால உண்டாச்சு தெரியுமா? என் நல்ல தகப்பன் என்னை எப்போது சேர்த்து கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால தான் அந்த பிரயாசம். அல்லேலூயா. என்கிட்ட என்ன குறை இருந்தாலும், என்கிட்ட என்ன குற்றம் இருந்தாலும், என்கிட்ட என்ன தவறு இருந்தாலும், மற்றவங்க என்னை குற்றப்படுத்தினாலும், என்ன குறை சொன்னாலும், இவர் சரியில்லை அப்படி இப்படி பல காரியங்களை சொன்னாலும், ஆனால் என்னை சேர்த்து கொள்கிற நல்ல தகப்பன் ஒருபோதும் அப்படி செய்கிறதே இல்லை. என் தகப்பன்கிட்ட போய் என் குறைய மன்னிச்சிருங்கப்பா, என் தப்பை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லும் போதெல்லாம் மீண்டும் புது உறவா என்னை சேர்த்து கொள்கிற நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. நம்ம குறைவுள்ளவர்கள் தான், நம்மகிட்ட குற்றம் இருக்குதான், நம்மகிட்ட சில பலவீனங்கள் இருக்குதான். நம்மளால தேவன் விரும்புகிற அந்த பெர்ஃபெக்ஷன்ல வாழ முடியலதான். அதனால அந்த தகப்பன் நம்மளை ஒதுக்கிட்டாரா? அதனால அந்த தகப்பன் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாரா? இல்ல இல்ல இல்ல, என் பிள்ளை எப்போ வருவான்னு சொல்லி நமக்காக காத்து கொண்டு இருக்கிறதான நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. தகப்பனிடத்துல வரானா, தகப்பன் என்ன செஞ்சாரா? தகப்பன் என்ன செஞ்சாரா? தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை, அப்பா தூரத்துல நிக்கிறாரு, அங்க பிள்ளை வருது. பிள்ளையினுடைய தோற்றம் முன்னாடி இருந்த மாதிரி கண்டிப்பா என்ன செஞ்சிருக்காது? இருந்திருக்காது. ஏன்னா பன்னி கூட இருந்து வாழ்ந்துட்டு வந்தவன், பன்னியோடு புரண்டு விழுந்து வந்தவன். அப்ப அவனுடைய தோற்றம் எல்லாம் மாறி போய் இருந்திருக்கும். ஆனா தகப்பன் தூரத்துல இருந்து பார்த்த போதே கண்டுபிடித்து விட்டார், இவன் என்னுடைய பிள்ளைதான், என்னை தேடி வருகிறான்னு சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா தகப்பன் எதிர்பார்ப்போடையே இருக்கிறார். எப்ப வருவான், எப்ப வருவான், ஒரு நாள் வந்துட மாட்டானா, ஒரு நாள் வந்துட மாட்டானா, என் பிள்ளை என்னை தேடி வந்துட மாட்டானா பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தூரத்துல வரும்போதே தெரிஞ்சிருச்சு, இவன் என்னுடைய பிள்ளைதான். அடுத்த வசனம் சொல்லுது, மனதுருகி. மனதுருகி. நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோங்க? அழுக்கு சட்டையோட பண்ணி வாழ்ந்த இடத்துல உருண்டு புரண்டு வந்ததான பிள்ளைய நம்ம பார்த்தா என்ன செய்வோம்? திட்டி தீத்துருவோம். எப்படி வருது பாரு, இங்கே நல்லா வச்சிருந்தேன் பாரு, பண்ணியோட சேர்ந்து பண்ணியா வருது. எவ்வளவு நல்ல பிள்ளையா வச்சிருந்தேன், இப்படி ஆயிட்டானே, கெட்டு குடிச்சவரா போயிட்டானே, அப்படியெல்லாம் புலம்பி இருந்திருப்போம். ஆனால் இந்த தகப்பன் அப்படி புலம்பல. பிள்ளையின் மீது மனதுருகினார். என்ன மனதுருக்கம் தெரியுமா? என்ன மனதுருக்கம் தெரியுமா? ஐயோ, நான் கொடுத்த பணம் என் பிள்ளைக்கு போதாமல் போயிருச்சே, சீக்கிரத்திலேயே அந்த பணமெல்லாம் செலவழிந்து போயிருச்சே, என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா ஏதாவது சாப்பிட்ருப்பானோ. என்ன மனதுருக்கம் தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை பன்னி சாப்பிட்ற அந்த தவிட சாப்பிட்டுட்டானே, ஐயோ என் பிள்ளை பன்னியோட வாழ்ந்து அவனுடைய தோற்றமெல்லாம் மாறிடுச்சு, அழுக்கு நிறைந்த உடையோட இருக்கிறான், அழுக்கோட இருக்கிறான், ஐயோ என் பிள்ளை. இந்த மனதுருக்கங்க, இந்த மனதுருக்கம் அந்த தகப்பனுக்கு. சகோதரா சகோதரி, நம்ம மேல மனதுருகுகிறதான தகப்பன் அவர். நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா, நம்மிடத்துல குறைகள் குற்றம் இருந்துச்சுன்னா, இந்த உலகம் நம்மளை திட்டி தீத்துறோம். இந்த உலகம் நம்மளை கார்னர் பண்ணிரும். இந்த உலகம் நம்மளை ஒதுக்கி வச்சிரும். இந்த உலகம் நம்ம மீது ஒரு முத்திரையை குத்தி விடும். பாவி, நம்மளை ஏற்றுக்கொள்ளாது, நம்மளை சேர்த்து கொள்ளாது. இதுதான் உலகம். ஆனா தகப்பன் அப்படி அல்ல. எத்தனை பெரிய பாவத்தில் இருந்தாலும், எத்தனை பாவியா இருந்தாலும், எவ்வளவாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், தகப்பனை தேடி வந்துட்டா அள்ளி அணைத்துக் கொள்ளுகிற மனதுருக்கம் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. இந்த பிள்ளைய பார்த்து மனதுருகினார், மனதுருகினார். அடுத்து வேதம் சொல்லுது, ஓடி. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய. தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு.
இப்ப அவரால் பையன் வர்ற வரைக்கும், மகன் வர்ற வரைக்கும் என்ன செய்ய முடியல? வெயிட் பண்ண முடியல. அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோ. நோ நோ நோ, அப்படியெல்லாம் தகப்பனால நிக்க முடியலங்க. உடனே ஓடினாராம். நான் நினைக்கிறேன் அந்த மகன் இவ்வளோ பாவத்துக்கு பிற்பாடு கொஞ்சம் தயங்கி 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 வந்திருப்பான். இதை பார்த்துருப்பாரு தகப்பன். நீ என்னப்பா தயங்கி தயங்கி வர? குடு 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 குடுன்னு ஓடிட்டாரு. ஓடி போய் வசனம் சொல்லுது, அவன் கழுத்தை கட்டி கொண்டே. கழுத்தை என்ன செஞ்சான்? கட்டி கொண்டே. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்த அழுக்க பார்க்கல. அவன் உடம்பத்துல இருந்து, சரீரத்துல இருந்ததான நாத்தத்தை பார்க்கல. பண்ணி நாத்தம் இருந்திருக்கும், சரீரத்துல அழுக்கு இருந்திருக்கும், போட்டிருந்த ஆடை அழுக்கு நிறைந்ததா இருந்திருக்கும், துர்நாற்றம் வீசி இருந்திருக்கும். இந்த துர்நாற்றத்துல அநேகர் அவனை ஒதுக்கிலாம் வச்சிருந்திருப்பாங்க. பல நாட்கள் குளிக்காதவனாய், பல நாட்கள் அழுக்கிலேயே புரண்டு எழுந்தவனாக இருந்திருப்பான். தகப்பன் பிள்ளைய சேர்க்கும் போது அவருக்கு அழுக்கு பெருசா தெரியல, அவருக்கு நாத்தம் பெருசா தெரியல. அவருக்கு பெரிதாய் தெரிந்ததெல்லாம் பிள்ளை மாத்திரம்தான். அல்லேலூயா. பிள்ளைய ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே, நம்மளை அப்படி நேசிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. நம்ம எத்தனை அழுக்குல நாத்தத்துல இருந்தாலும், தயங்கி தயங்கி வந்தாலும், ஓடி வந்து நம்ம கழுத்தை கட்டி கொள்ளுகிற நல்ல தகப்பன் அவர். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அவனை முத்தம் செய்தான். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கழுத்தை கட்டி கொண்டு இத்தனை அழுக்கும் துர்நாற்றமும் வீசுகிற ஒரு மகனுக்கு அப்பா அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்தாராம். எத்தனை அன்பு நிறைந்த தகப்பன் அவர். அல்லேலூயா. இயேசுவின் அன்புக்கு ஈடா இணையா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நீங்களும் நானும் குறையுடையவர்களாக இருக்கும்போது இந்த உலகமெல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிரும். நம்மளை பார்த்து சொல்லும், அழுக்கு பிடித்தவர்கள், துர்நாற்றம் வீசப்படுகிறவர்கள்னு சொல்லும். நம்ம சொந்த பந்தங்களே அப்படியெல்லாம் நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு மாத்திரம்தான் எத்தனை அழுக்கு இருந்தாலும், எத்தனை துர்நாற்றம் வீசினாலும் என் பிள்ளைன்னு சொல்லி அள்ளி அணைத்து கட்டி கொண்டு முத்தம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தகப்பனுடைய அன்புக்கு ஈடா உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய அன்பு விலையே ஏற பெற்றது, அவருடைய அன்பு விலையே ஏற பெற்றது. ரீஸ்டோரிங் ஃபாதர், ஃபாதர் ஹூ ரீஸ்டோர்ஸ், ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகிறவர். அப்போ பழச எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாருங்க. எல்லாவற்றையும் மறந்து புதுசா பிள்ளைய கைப்பிடிச்சு ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி புதிய வாழ்க்கையை துவங்குகிறதான தகப்பன். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, லூக்கா 15:20 நம்ம திருப்பி வாசிக்கும் போது அங்க இன்னொரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். Father who remembers, நினைத்து பார்க்கிற, நினைத்து ஏங்குகிற தகப்பன். இந்த வசனம் சொல்லுது, தகப்பனிடத்துல வந்தான், தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடினார். அப்படின்னா என்னன்னா, பிள்ளையின் நினைப்பாவே என்ன செஞ்சிருக்கிறாரு? இருந்திருக்கிறாருங்க. நினப்பு, பிள்ளை நினப்பாவே இருந்திருக்கு. அல்லேலூயா. எத்தனை அதிகமாக நம்மளை அவர் நினைவு கூர்ந்துகிட்டே இருப்பாரு, எத்தனை அதிகமாக நினைவு கூறுவார். உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் நம்மளை மறந்து போவாரோ? நம்மளை மறந்து போவாரோ? தாய் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர்.
நம்முடைய நினைப்பாவே இருக்கிறவர். Father who remembers. Father who remembers. எப்பயாவது என் பிள்ளை வந்துட மாட்டானா அப்படின்னே நினைச்சு 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 நம்முடைய ஏக்கமாகவே இருக்கிற நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிள்ளை வர்றதை பார்த்த உடனே ஓடிட்டாருங்க. ஏன்னா நினப்பில் தானே இருந்தார், பிள்ளைய தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு, அதனால ஓடிட்டார். அல்லேலூயா. ஆமாம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். லூக்கா 15:22-23. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். Father who rejoice. இந்த தகப்பன் தன் பிள்ளையின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறவர். இந்த தகப்பன் தன் பிள்ளையின் காரியமாய் சந்தோஷப்படுகிற ஆரவாரிக்கிற தகப்பன். பிள்ளை வந்த உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு? சந்தோஷம் வந்துருச்சு. பிள்ளை வந்த உடனே மகிழ்ச்சி வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வந்துட்டாலே நம்ம அப்பாவுக்கு சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். நான் இதை யோசிக்கும் போது என் உள்ளத்தில் ஆவியானவர் நிறையா காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? நான் சர்ச்சுக்கு வந்துட்டாலே என் அப்பாவுக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். ஆமாம். நான் ஜெபிச்சுட்டா என் அப்பாவுக்கு சந்தோஷம் வந்துடும். வேத புத்தகத்தை எடுத்து நான் ஒரு 2 அதிகாரம் வாசிச்சுட்டா என் அப்பாவுக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். ஆமாம். பிள்ளையில் சந்தோஷப்படுகிற தகப்பன் அவர். Father who rejoice because of his son. பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுற தகப்பன். அப்ப தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாக நம்ம இருந்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இந்த தகப்பன் பாருங்க, எல்லாத்தையும் மறந்து உடனே பாருங்க ஊழியக்காரர் சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், இவனுக்கு உடுத்துங்க, அப்புறம் கைக்கு என்ன செய்யுங்க? மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சையை போடுங்க சொல்லிட்டு சொல்றாரு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் ஒன்று சொன்னாருங்க. என்னன்னா, இந்த தகப்பன் என்னைக்கு இளைய மகன் போயாச்சோ அன்னையிலிருந்து இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கல, புசிக்கல, குடிக்கல. இந்த தகப்பன் இது மாதிரியான ஒரு அனுபவம் இல்லாதவராய் மகனின் நினைப்பாகவே இருந்திருக்கிறார். சரியா தண்ணி போகல, குடிக்கல, சரியா சாப்பாடு சாப்பிடல. ஏன்னா நினப்புலாம் என்னது? பிள்ளை 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 வந்துட மாட்டானா, வந்துட மாட்டானா, வந்துட மாட்டானா, பிள்ளை நினைப்பாவே இருந்திருக்கிறார். இப்போ பிள்ளை வந்துட்டான்னு சொன்ன உடனே பாருங்க சொல்றாரு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அப்போ என்னன்னா, என் பிள்ளை மாத்திரம் சாப்பிட்றது இல்லை, நானுமே இவ்வளவு நாள் சாப்பிடாம தான் இருந்திருக்கேன். இப்போ என் பிள்ளை கூட சேர்ந்து நானும் சேர்ந்து சாப்பிட போறேன், சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன். அல்லேலூயா. இதுதாங்க ஆனந்தம், இதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. நம் நிமித்தமாய் நம்முடைய தகப்பன் சந்தோஷப்படுறார். நம்ம அப்பாவை, நம்ம தகப்பனை தேடி வந்துட்டோம்னா அவர் நம் நிமித்தமாக சந்தோஷப்பட்டு கொழுத்த கன்றை அடித்து அவர் ஆரவாரிக்கிறார், மகிழ்கிறார். அப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். பிள்ளை ஒரு மாதிரி பிள்ளை தான், ஆனால் தகப்பன்கிட்ட போயிடலான்னு நினச்சி வந்துருச்சு. வந்த உடனே தகப்பனுடைய சுபாவம், ஐயோ சொல்லி முடியாத அன்பு நிறைந்த சுபாவம். நேசிக்கிற தகப்பன், அன்பு செலுத்துகிற தகப்பன். எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எளிமை நிற்போமா?